Hi, I am Karthik from Sivagasi. I am pursuing my BE Mechanical Engineering in Sri Krishna College of Technology, Kovai Pudur. Now I have joined my full stack development in Python in Code Purple Academy. Currently I have completed my HTML and the CSS module, and here I came up with two projects with the help of HTML and CSS. So here is my first website. This is basically an e-commerce website that sells furniture, household items likewise. This website consists of 5 pages, totally 5 pages. Home page 1, about us page, shop page, portfolio and contact. This is my model website that my mentor gave me. So I tried my level best to recreate this website. Now I am going to explain my properties that I have used to recreate this website. For cursor, நம்ம மவுஸ் கர்சர் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும்போது அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹோவர்னு நம்ம சொல்லுவோம். ஹோவர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அந்த கர்சர் அது மேலே வைக்கும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கும், எடுத்த அப்புறம் அது பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் அந்த சேர் மேலே என்னோடய கர்சரை ப்ளேஸ் பண்ணும்போது கிளிக் டு தென் ஆட் டு கார்ட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோ ஒரு மெசேஜோ நமக்கு வருது. அது நமக்கு இந்த கர்சர் அது மேலே இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டோன்னா போயிடும். இது வந்து ஹோவர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். தென் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கார்ட்டையுமே நம்ம டிசைன் பண்ணுங்கிறது வந்து நமக்கு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கார்ட் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கிரிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் அதே ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இமேஜஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ வேணுமோ நம்ம அப்படி செட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுறப்போ அதோட இமேஜை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் கிரிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. தென் இப்போ இந்த நேவிகேஷன் பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ், ஷாப், போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே HTML பொறுத்த வரைக்கும் 1 by 1 தான் வரும். இதை சைட் பை சைடாக கொண்டு வரதுக்கு நமக்கு ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக எல்லாமே சைட் பை சைடு கொண்டு வர முடியும். தென் கேப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ பிக்சல் கேப் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கறது மூலமாக நமக்கு ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் இருக்கிற கேப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது ஒன் டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் இது கொஞ்சம் வித்தியாசமான அனிமேஷன்ஸாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஹோவர் பண்ணும்போது அதில் என்ன பார்த்தா ஒரு ஆக்ஷன் நடக்குது, இதில் வந்து உள்ளே இருக்க இமேஜ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி மேலே வருது. இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம்லெஸ் ஸ்கேல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணது மூலமாக நமக்கு இந்த இமேஜ் வந்து பாப்பப் ஆகி மேலே வருது. ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் நமக்கு எத்தனை செகண்ட்ஸில் நமக்கு இந்த ஆக்ஷன் முடியணுமோ அதை கொடுக்கும்போது நமக்கு ஸ்மூத்னஸாக கிடைக்கும். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து நமக்கு குறைச்சி வைக்கிறது மூலமாக ஒரு பிளர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. தென் கான்டாக்ட்டுங்கிற பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேப் இருக்குது. இந்த மேப்புங்கிற இதை வந்து நம்ம வெப்சைட்டை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா ஐஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் மூலமாக அதை காப்பி பண்ணி நம்ம HTML வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன மேப் நம்ம கூகுள் மேப்ஸில் நம்ம எடுத்துருக்கோமோ அது எம்பட் ஆகி இதில் வந்துடும். தென் ஷாப் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. பேஜஸ் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு இமேஜ் செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து எப்போயுமே மேலே தான் இருக்கும். தென் இந்த அபவுட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே ஜஸ்ட் ஹோவர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபூட்டரில் கஸ்டமர் சர்வீஸ், ப்ரொஃபைல், கம்பெனி, சோஷியல் மீடியா இதெல்லாமே தனித்தனி டிவ். இந்த டிவ் எல்லாமே 1 by 1 இருக்குது. இதை நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எல்லாமே சைட் பை சைடாக கிடைக்குது. அண்ட் கேப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அது நமக்கு இது கிடைக்குது. ஸோ this is my simple website, first website which completed with the help of HTML and CSS only. Then this is my second website model. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார் இங்கே வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக அதை ரொட்டேட் பண்ண முடியுது. இதெல்லாம் ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஹோவர் அப்படிங்கிற டெக்னாலஜி.
கோவர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் கோவர். தென் சும்மா ஓவராலாக ஒரு லுக் பாருங்கள். திஸ் இஸ் 50% சேல் அப்படிங்கிறதும் கீ ஃப்ரேமில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வியூ போர்ட்டலில் நமக்கு ஹரிசாண்டலாக இப்படி ஸ்லைட் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து மார்க்யூ டேக் அப்படின்ற ஒரு டேக் HTML யூஸ் பண்ணுவோம். அந்த டேக் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு நம்ம என்ன உள்ள வேர்டிங்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து நம்ம கண்டினியூஸாக இது ஸ்லைட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கார்ட் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோவர் தான். ஜஸ்ட் ஹோவர் பண்ணும்போது நம்ம இதோட வித் சைஸை ஹைட் சைஸை கம்மி பண்ணியிருப்போம். தென் இந்த கிளிக் வியூ அப்படிங்கிற பட்டன் வந்து பொசிஷன் யூஸ் பண்ணி பாட்டம்லேருந்து டாப்புக்கு கொண்டு வர மாதிரி வச்சுருக்கோம். தட்ஸ் இட். அண்ட் இந்த ஹார்ட், இந்த கமெண்ட் ஐக்கான் இதெல்லாமே ஃப்ளாட் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து அதோட கோட் எடுத்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு நார்மல் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது கொஞ்சம் பார்க்க நல்லா வித்தியாசமாக இருக்குது. மேப், இந்த மேப்பு வந்து நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ.